அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் நவம்பர் மாதம் 3ஆம் தேதி திங்கட்கிழமை சோமவார பிரதோஷம். 5 எண்ணிக்கையில் அரிசி இருந்தால் போதும், மொத்த பாவமும் விலகி கடன் தொல்லை முழுவதுமாக தீரும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு அன்றைய தினம் சிவபெருமானை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஆற்றல் வாய்ந்த ஒரு தாந்திரிக முறை. இந்த தாந்திரிகம் செய்ய போறவங்களுக்கு பெரிய அளவுல எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க. பொதுவாகவே நம்முடைய பாவங்கள் விலகினாலே அனைத்து விதமான செல்வ செழிப்புகளும் நன்மைகளும் நம்மை வந்து சேரும். நம்முடைய கர்ம வினைகள், கிரக தோஷங்களை கழிக்கக்கூடிய அற்புதமான ஒரு தாந்திரிகத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே எந்த கிழமையில் பிரதோஷம் வந்தாலும் அது விசேஷம் தாங்க. அதிலும் சிவபெருமானுக்கு உரிய திங்கட்கிழமையில் வந்திருக்கக்கூடிய இந்த சோமவார பிரதோஷத்தை யாருமே நீங்க தவற விடாதீங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய் சிவலிங்க தரிசனத்தை கட்டாயமாக நீங்க செஞ்சுட்டு வாங்க. கோவிலுக்கு போக முடியாதவர்கள் இப்ப நம்ம பார்க்க போகும் தாந்திரிகத்தை செய்தாலே போதும், சிவபெருமானுடைய அருளை பூரணமாக நம்மால் பெற முடியும். சரிங்க, நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்துல செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகம் செய்ய போறவங்க கட்டாயமாக நீங்க குளிச்சிருக்கணும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. நார்மலா நீங்க குளித்திருந்தாலே போதும். அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டு மட்டும் இல்ல, வேற எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். பொதுவாகவே பிரதோஷ காலம்னு நம்ம சொல்றது மாலை 4:30 மணி முதல் மாலை 6 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரம். சோ இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தையும் இன்றைய தினம் நவம்பர் 3ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:30 மணி முதல் மாலை 6 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள செய்வது உச்சக்கட்ட பலனை நமக்கு கொடுக்கும். தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த டைமிங்ஸை யூஸ் பண்ணிக்க முடியாதவங்க இன்றைய தினம் மாலை 4 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் நீங்க செய்யலாம். சரிங்க, இப்ப நம்ம தெற்கு திசையை தவிர்த்து, சவுத் டைரக்ஷனை தவிர்த்து எந்த திசையை நோக்கி வேணாலும் உட்காரலாம். தரையில, சேர்லன்னு எப்படி வேணாலும் நீங்க உட்கார்ந்துக்கலாம். தரையில உட்கார்றவங்க விரிப்பெல்லாம் போடணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. இப்ப நீங்க 5 எண்ணிக்கையில அரிசியை உங்களுடைய உள்ளங்கையில வச்சு விரல்களால மூடி உட்கார்ந்துக்கோங்க. பச்சரிசி எடுத்துக்கொள்வது மிகவுமே விசேஷம். பச்சரிசி கிடைக்காத ஊர்ல நீங்க இருக்கீங்கன்னா சாப்பாட்டிற்காக நீங்க பயன்படுத்தக்கூடிய எந்த அரிசியை வேணாலும் எடுத்துக்கலாம். 5 எண்ணிக்கையில நீங்க எடுத்துக்கணும். 5 நம்பர்ஸ்ல அரிசியை நீங்க எடுத்துக்கோங்க. ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய வலது உள்ளங்கைக்குள்ள 5 அரிசிகளை வச்சுட்டு விரல்களால மூடி கையை நீங்க மடி மீது வச்சுக்கோங்க. சிவபெருமானையும் அன்னை பார்வதி தேவியையும் நந்தியம் பெருமானையும் மனதார நினைச்சுக்கோங்க. என்னுடைய பாவங்கள் மொத்தமும் நீங்கி அதிரடியான பணவரவையும் மன நிம்மதியையும் சிவபெருமான் எனக்கு வழங்கணும்னு ஒரு 2 நிமிஷம் நீங்க பிரார்த்தனையை செய்யுங்க. பிறகு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய ஓம் ரீங் சிவயவசி அப்படின்ற இந்த திருநாமத்தை 15 நிமிடங்களுக்கு நீங்க சொல்லுங்க. கவனம் சிதறாமல் ஒருநிலைப்பட்ட மனதுடன் சிவபெருமானை மனதார நினைச்சுக்கிட்டே இந்த திருநாமத்தை நம்ம உச்சரிக்கணும். இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க. 15 மினிட்ஸ் 15 நிமிடங்களுக்கு நம்ம இந்த திருநாமத்தை உச்சரித்தாலே போதும். பிறகு உங்க கையில இருக்கக்கூடிய அந்த 5 அரிசிகளை வீட்டுக்கு வெளியே செடிகள், புதர்கள், மணல் சார்ந்த பகுதியில நீங்க போட்டுடுங்க. அல்லது டெரஸ்ல கூட நீங்க போட்டுடலாம். எறும்புகள் அதை சாப்பிடும். சோ எறும்புகள் வருவது மாதிரி இடத்துல அந்த 5 அரிசிகளை நீங்க போட்டுட்டாலே போதும். அவ்வளவுதாங்க இந்த தாந்திரிகம். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த சிம்பிளான பவர்ஃபுல்லான டெக்னிக்கை இன்றைய தினம் நீங்க செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக ஒரு முக்கியமான தகவல். கடந்த தீபாவளி மற்றும் வரும் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு நம்ம சேனல்ல ஸ்ரீ லக்ஷ்மி குபேரர் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான மணி பர்ஸை அறிமுகப்படுத்தி இருந்தோம். நிறைய பேர் அதை வாங்கி பயனடைந்ததா நீங்க சொல்லியிருந்தீங்க. நம்ம
நம்ம யூடியூப் சேனல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மணி பர்ஸ்னா அது பணத்தை ஈர்க்க எப்படி இருக்கணும்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அதன் அடிப்படையில தாங்க இந்த லக்ஷ்மி குபேர லேடிஸ் மற்றும் ஜென்ஸ் பர்ஸை நம்ம அறிமுகப்படுத்தி இருக்கோம். முதலில் ஆண்களுக்கான லக்ஷ்மி குபேர வேலட்டை மணி பர்ஸை நம்ம பார்க்கலாம். பிறகு பெண்களுக்கான லக்ஷ்மி குபேர மணி பர்ஸை நம்ம பார்க்க போறோம். முதல் விஷயம், ஒரு மணி பர்ஸ் பணத்தை ஈர்க்கணும்னா அது தூய சிவப்பு நிறத்துல இருக்கணும். அதனால தாங்க இந்த மணி பர்ஸை நம்ம லக்ஷ்மி ரெட் கலர்ல பண்ணி இருக்கோம். இந்த மணி பர்ஸுக்கு உள்ள நீங்க பார்த்தீங்கன்னா கூட வேற கலர் எதுவுமே இருக்காதுங்க. முழு சிவப்பு நிறத்துல தான் இந்த மணி பர்ஸை நம்ம வடிவமைச்சிருக்கோம். PU லெதர்ல, பாலி யூரித்தின் லெதர்ல செஞ்சிருக்கோம். எந்த ஒரு மிருகத்தையும் அடிச்சு செஞ்ச லெதர் கிடையாதுங்க. இது குவாலிட்டியான PU லெதர். இரண்டாவது பணத்தை ஈர்க்கக்கூடிய அம்சம், இந்த மணி பர்ஸுக்கு மேல ஒரு பித்தளை தட்டுல பிராஸ் பிளேட்ல டிவைன் கவுண்ட் அப்படின்ற பண ஈர்ப்பு ஸ்விட்ச் வேர்டையும் 8085200741 அப்படின்ற பணவசிய ஏஞ்சல் நம்பரையும் கிரீன் கலர் டைல எழுதி இந்த மணி பர்ஸுக்கு மேல நம்ம அட்டாச் பண்ணி கொடுக்கிறோம். இதை பார்த்தாலே நமக்கு பணவரவு அதிகரிக்கும். இந்த மணி பர்ஸ்க்குள்ள பணத்தை வைக்கும் போதும் எடுக்கும் போதும் அந்த டிவைன் கவுண்டையும் அந்த ஏஞ்சல் நம்பரையும் நீங்க ஜஸ்ட் பாருங்க. நீங்க செலவு செய்யும் பணமும் பல மடங்காக திரும்பி வரும். பொதுவாக கஸ்டமைசேஷன்னா ஸ்டீல்ல பண்ணி கொடுப்பாங்க. ஸ்டீல் அப்படின்றது சனி பகவானுக்கு உரிய உலோகம். அதனால தாங்க நம்ம பித்தளை பிளேட்ல இந்த ஏஞ்சல் நம்பரையும் ஸ்விட்ச் வேர்டையும் எழுதியிருக்கோம். பித்தளை பணத்தை ஈர்க்கக்கூடியது. மூன்றாவது முக்கியமான விஷயம், இந்த மணி பர்ஸ்க்குள்ள ஸ்ரீ லக்ஷ்மி குபேர நாணயத்தை வச்சு கொடுக்கிறோம். இதுவும் பித்தளையால் ஆனது. இந்த நாணயத்தின் ஒரு பக்கத்துல குபேர யந்திரம் இருக்கும், இன்னொரு பக்கத்துல ஸ்ரீ லக்ஷ்மி குபேரருடைய திருவுருவம் பொறிக்கப்பட்டிருக்கும். சிவப்பு நிற பர்ஸ்ல இந்த லக்ஷ்மி குபேரர் காயினை வைக்கிறது ரொம்பவுமே விசேஷம். அடுத்ததாக இந்த மணி பர்ஸ்க்குள்ள என்னென்ன அறைகள் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். முதலாவதாக சில்லறைகள் வைப்பதற்கு ஒரு சின்ன தனி அறை நம்ம கொடுத்திருக்கோம். அதுல இருக்கக்கூடிய பட்டன் பார்த்தீங்கன்னா கூட ஸ்டீல் கிடையாதுங்க, கோல்டன் கலர் பட்டன் தாங்க நம்ம வச்சிருக்கோம். இது போல இந்த மணி பர்ஸ்ல ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம பார்த்து செஞ்சிருக்கோம். உங்களுடைய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மற்றும் ப்ரூஃப் எல்லாம் வைக்கிறதுக்கு போதுமான அறைகளை நம்ம கொடுத்திருக்கோம். நல்ல தாராளமா நீங்க வச்சுக்கலாம். இறுக்கி வைக்கிற மாதிரி இருக்காதுங்க. பொதுவாகவே ஒரு மணி பர்ஸ்க்குள்ள ரூபாய் நோட்டுகளை நம்ம நீள் வாக்குல நீட்டா வைக்கணும். சில பேர்லாம் ரொம்ப கசக்கி மடிச்செல்லாம் வைப்பாங்க. அப்படி செய்யக்கூடாதுங்க. அதே போல வாரத்திற்கு ஒரு முறை மணி பர்ஸை நம்ம சுத்தம் செய்யணும். அதுல இருக்கக்கூடிய தேவையில்லாத பேப்பர்ஸ், ரெசிப்ட், உங்களுடைய பில்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து போட்டுருங்க. தேவையான அத்தியாவசிய பொருட்களை மட்டும் தாங்க மணி பர்ஸ்க்குள்ள நம்ம வைக்கணும். 500 ரூபாய் போன்ற பெரிய சைஸ் நோட்டுகளை கூட இந்த மணி பர்ஸ்க்குள்ள நீங்க தாராளமாக வைக்கலாம். நல்ல ஸ்பேஷியஸா நம்ம கொடுத்திருக்கோம். உள்ள இருக்கக்கூடிய கிளாத் எல்லாமே பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி ரெட் கலர்ல தாங்க கொடுத்திருக்கோம். வேற எந்த கலரும் கிடையாது. இந்த லக்ஷ்மி குபேர வேலட்டை நீங்க யூஸ் பண்ணும்போதே சுற்றி இருப்பவர்கள் பார்த்தாங்கன்னா அதே போல மணி பர்ஸ் எனக்கு வேணும்னு கேட்பாங்க. அந்த அளவிற்கு அட்ராக்டிவா நல்ல ரிச்சான லுக் உங்களுக்கு கொடுக்கும். இந்த லக்ஷ்மி குபேர வேலட்டை நீங்க பயன்படுத்தி பாருங்க. அடுத்த ஆண்டு தீபாவளிக்குள்ளாக உங்களுடைய செல்வ செழிப்பில் பல மடங்கு முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். இன்னொரு முக்கியமான ரகசியம், இந்த லக்ஷ்மி குபேர வேலட்டை உங்கள் மனதிற்கு பிடித்த நபர்களுக்கு அன்பளிப்பாக கிஃப்டாக நீங்க கொடுத்து பாருங்க. இதை வாங்குபவர்களுக்கும் பணவரவு அதிகரிக்கும், கொடுக்கும் உங்களுக்கு பணம் தொடர்பான அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். இதை கிஃப்டாக நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த நபர் உங்களை மறக்கவே மாட்டாங்க. ஏன்னா இது நார்மல் கடைகள்ல கிடைக்க போறது கிடையாதுங்க. அதே போல வேல்யூபிளான நல்ல பயனுள்ள அன்பளிப்பாக இது இருக்கும். ஏதோ மார்க்கெட்டிங்காக, வியாபாரத்திற்காக நான் சொல்லலங்க. ஜஸ்ட் இந்த மணி பர்ஸை நீங்க கையில் எடுத்து பார்த்தாலே நல்ல ரிச்னஸ் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. சரிங்க, அடுத்ததாக பெண்கள் நீண்ட நேரமாக லக்ஷ்மி குபேர லேடிஸ் வேலட்காக நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்க. அதை இப்ப நம்ம பார்க்கலாம். ஆண்களுக்கான லக்ஷ்மி குபேர வேலட் செஞ்சிருக்கக்கூடிய அதே PU லெதர்ல லக்ஷ்மி ரெட் கலர்ல தூய சிவப்பு நிறத்துல தாங்க இந்த மணி பர்ஸையும் நம்ம செஞ்சிருக்கோம். ஒரே மெட்டீரியல் தாங்க. ஆண்களுக்கான மணி பர்ஸை காட்டிலும் பெண்களுக்கான இந்த லக்ஷ்மி குபேர வேலட் அளவில் சற்று பெரியதாக இருக்கும். கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கும். நீங்க உங்களுடைய மொபைல் போனை கூட இந்த மணி பர்ஸ்க்குள்ள தாராளமா வச்சு எடுத்துட்டு போகலாம். டிவைன் கவுண்ட் அப்படின்ற பணவசிய ஸ்விட்ச் வேர்டையும் 8085200741 அப்படின்ற பண ஈர்ப்பு ஏஞ்சல் நம்பரையும் பித்தளை பிளேட்ல கிரீன் கலர் டையால எழுதி இந்த மணி பர்ஸுக்கு மேல நம்ம அட்டாச் பண்ணி கொடுக்கிறோம். இந்த மணி பர்ஸை நீங்க ஓபன் பண்ணி பார்த்தீங்கனாலே முழு சிவப்பு நிறத்துல தாங்க இருக்கும். ஜிப் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கம்பார்ட்மெண்ட் உள்ள இருக்குங்க. ஒரு சின்ன அறை இருக்கு. அதுல தாங்க லக்ஷ்மி குபேர நாணயத்தை வச்சு நம்ம கொடுக்கிறோம். பித்தளையால் ஆன நாணயம். நாணயத்தின் ஒரு பக்கத்துல குபேர யந்திரமும் இன்னொரு பக்கத்துல ஸ்ரீ லக்ஷ்மி குபேரருடைய திருவுருவமும் பொறிக்கப்பட்டிருக்கும். பொதுவாகவே லக்ஷ்மி குபேரருக்கு சில்லறை ஓசைகள்னா மிகவுமே பிடிக்கும். சோ இந்த லக்ஷ்மி குபேர காயின் நம்ம வச்சு கொடுக்கக்கூடிய இந்த ரேக்ல பெண்கள் நீங்க நிறைய சில்லறைகளை போட்டு வைங்க. அது நல்ல
நல்ல பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஹேண்ட்பேக் யூஸ் பண்ணாத லேடிஸாக நீங்க இருந்தாலும் கூட இந்த லக்ஷ்மி குபேர வேலட்டை பயன்படுத்தலாம். ஒரு கட்டு அளவிற்கு கூட ரூபாய் நோட்டுகளை வைக்க முடியும். தாராளமா இடம் இருக்குங்க. அதே போல நீங்க பெரிய சைஸ் மொபைல் போன் யூஸ் பண்றவங்களா இருந்தால் கூட தாராளமாக வைக்க முடியும். உங்களுடைய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மற்றும் ப்ரூஃப் எல்லாம் வைக்கிறதுக்கு போதுமான இடத்தை நம்ம கொடுத்திருக்கோம். சோ இவை அனைத்தையும் நீங்க ஒரு பர்ஸ்ல வச்சு காம்பாக்டா கையில நீங்க எடுத்துட்டு போகலாம். ஹேண்ட்பேக் யூஸ் பண்ற லேடிஸாக இருந்தாலும் கூட பணத்தை மட்டுமாவது இந்த லக்ஷ்மி குபேர மணி பர்ஸ்ல நீங்க வைங்க. பிறகு இந்த மணி பர்ஸை நீங்க ஹேண்ட்பேக் உள்ள போட்டு வச்சுக்கலாம். வீட்ல பணத்தை சேமிக்க கூடிய பெண்கள், இல்லத்தரசிகளா நீங்க இருக்கீங்கன்னா இந்த லக்ஷ்மி குபேர மணி பர்ஸ்ல பணத்தை நீங்க சேமிச்சுக்கிட்டே வாங்க. அது பல மடங்கு பெருகும். சேமிக்கும் திறன் அதிகமாகும். உங்களுக்கு பிடித்தமான நண்பர்கள் அல்லது உறவினர்களுக்கு இந்த லக்ஷ்மி குபேர மணி பர்ஸை அன்பளிப்பாக கிஃப்டா நீங்க கொடுத்து பாருங்க. அவங்களுடைய செல்வ நிலையிலும் முன்னேற்றம் ஏற்படும். இதை கொடுக்கும் உங்களுக்கும் பணம் தொடர்பான அதிர்ஷ்டங்கள் பெருக ஆரம்பிக்கும். ஆண்கள் பெண்கள் இருவருக்குமான இந்த லக்ஷ்மி குபேர மணி பர்ஸ் ஒரே மெட்டீரியல்ல ஒரே கலர்ல இருக்கிறதுனால நீங்க கப்பிள்ஸ்க்கு கிஃப்டா கூட கொடுக்கலாம். கணவன் மனைவி சேர்ந்து இதை நீங்க பயன்படுத்தலாம். குடும்பத்திற்கே நல்ல பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும். இதையெல்லாம் தாண்டி இந்த மணி பர்ஸ் உட்பட அனைத்து தெய்வீக பொருட்களையும் வராகி அம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுக்கறதுனால இதனுடைய பலன்கள் இன்னமும் அதிகமாக பெருகி நமக்கு கிடைக்குதுங்க. இப்ப நம்ம பார்த்த ஸ்ரீ லக்ஷ்மி குபேர ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான மணி பர்ஸுடன் சேர்த்து இன்னமும் சில முக்கியமான தாந்திரிக பொருட்கள் இருக்குங்க. இவை வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இது வாட்ஸ்அப் நம்பரா இருக்கிறதுனால போன் கால் அட்டன் பண்ண முடியாதுங்க. சோ இந்த ப்ராடக்ட் பற்றிய சந்தேகங்கள் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்ல நீங்க டெக்ஸ்ட் மெசேஜா அல்லது வாய்ஸ் மெசேஜா நீங்க டவுட்ஸ் கேட்கலாம். நம்ம டீம்ல இருக்கிறவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.